இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து 65 பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு சுடு தண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன் காலிஃப்ளவரை. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. அரிசி மாவு என்கிட்ட கிடையாது, அதனால வந்து அரிசி மாவு போடல. கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா வேறு எதனா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் இதுவே போதும்னு சொல்லிட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். மணி ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து டைம் பார்த்து படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா அவங்க ஆஃப் டே தான் ஸ்கூலு, மதியமாக தான் வந்து ஸ்கூல் போவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்காமல் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கலாம், படுத்து தூங்கிடுவேன். செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை பண்ணுன்ற முடிச்சிட்டேன். ஒரு சைடு வந்து கிச்சனில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் வந்து இந்த வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்க்கிட்டுள்ள எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன். மணி ஒரு 7:30 மணிக்கெலாம் வந்து சாதம், குழம்பு, டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். காலையில் வந்து சாம்பார் வச்சுட்டேன். அது வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சாம்பார் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வெயில் சீசனாக அதனால் வந்து மாங்காய் நிறையவே இருக்கும். சாதம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சுண்டல் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து 65 பண்ணியிருக்கேன். அப்பளம் பொரிச்சிருக்கேன். எனக்குமே வந்து நான் சாப்பிட்டுட்டு லஞ்சை வந்து ரெடி பண்ணி கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்.